ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் ரொம்ப நாளாக எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சி தயங்கின ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த யூடியூப் சேனலே சொல்லப்போனால் எதுக்காக ஆரம்பித்த காரணம் அப்படின்னா, இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சேன். பட் எடுத்த உடனே டைரெக்டாக வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு எங்கே தடுக்கி விழுந்தாலும் இதை பற்றி பேசாதவங்க ஆளே கிடையாது. அது புரிதல் உள்ளவங்களும் சரி, புரிதல் இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கா எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இன்னைக்கு நேற்று இல்லை, மனித குலம் எப்போ தோன்றுச்சோ அப்போலேருந்தே, அதுவும் நம்ம கிழக்கிந்திய மரபுல வந்து அது சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு நமக்குள்ள அது வந்து வேரூன்றி போய் ரொம்ப அதிகமாகவே நமக்கு தேவையான தகவல்களை விட அதிகமான தகவல்களே குட்டி கிடக்குது. அதனால தான் என்னவோ தெரில, நாம் வந்து அந்த அளவுக்கு அதில் இன்னுமே வந்து ஒரு செழிப்பு அடையாமையே இருக்கிறோம். இன்னும் அதில் ஒரு வறுமையிலே நம்ம இருக்கிறோம். ஆனால் மேற்கத்திய நாடுகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு தண்ணீரை உடைஞ்சவங்களா இருக்காங்க. இதை சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்துல சொல்லணும்னா, நிறைய புக் வாங்கி வச்சிருக்கவங்க அதை படிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம கதை இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்குது, இப்போ திரும்ப ஏன் அதை பற்றி பேச வந்திருக்க அப்படின்னு கேட்கலாம். என்னதான் எவ்வளவும் குட்டி கிடந்தாலும், என்னதான் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், இன்னமும் ஒரு சின்ன மாற்றங்கள், ஒரு நார்மல் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் தினம் சந்திக்கிற பிரச்சனைகளை கூட இன்னமும் ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோடையே ஒரு வாழ்ந்துட்டு இருக்க இளைஞர்கள் வந்து சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து மற்ற வாழ்க்கையிலிருந்து, மற்ற ஒரு புத்தகத்திலிருந்து படித்த விஷயத்த சொல்கிறத விட முதல்ல என்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய சாதனையாளனோ பெரிய கோடீஸ்வரனோலாம் கிடையாது. இன்றைக்கும் ஒரு சராசரி வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன். அதாவது நான் வந்து வாழ்க்கையை எப்படி அணுகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையுமே மனுஷன்றவன் எங்கே வேறுபடுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போனால், மொத்த லைஃபுமே அந்த ஒரு சின்ன மாற்றத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றது தான் வந்து என்னோட அனுபவபூர்வமான உண்மை. சின்ன வயசுலேருந்து எனக்கும் என்ன சொல்கிறது, எல்லாரும் போல நார்மலாக இருக்கிறவங்க போல தான் எல்லா விதமான தேடுதல் இருந்தது. இந்த ஆன்மீக தேடுதல் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச டைம்ல இருந்து எனக்கே தெரியாமல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்த ஒரு விஷயமா நான் பின்னாடி தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு 8 வயசு 7 வயசு இருக்கும்போது நான் பேசுகிற பேச்சுக்கள் எதுவுமே வந்து எனக்கே வந்து ஒரு புதிராக இருக்கும். நான் பேசி முடிச்சுட்டு நானா இப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு புத்தக நடையில் இருக்க மாதிரியே, ஒரு தத்துவ நடையில் இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய பசங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, அவன் வந்துட்டான்டா, அவன் பேசினாலே வந்து தத்துவமாக தான்டா பேசுவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஆனால் நான் வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணி பேசினேன்னா அப்படின்னா இல்லை, உண்மையுமே எனக்கு இயல்பாகவே வந்துச்சு. அது என்னன்னு அப்போ எனக்கு தெரியலை. அதுக்கு பின்னாடி ரொம்ப பக்தியாக வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில எல்லாரும் பக்தியாக இருக்க மாதிரி நானும் கோயிலுக்கு போகிறது, இந்த இறை நூல்களை வாசிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி ரொம்ப அந்த விஷயங்களை மனமுருகி அழுகணும், இந்த கண்ணீர் வரணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிலாம் பண்ணுவேன். இருந்தாலும் ஏதோ ஒரு திருப்தின்மை வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வளர அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இறை ஈடுபாட்டில் பக்தியாக இருந்தனோ அவ்வளோவுக்கு அப்படியே சுத்தமாக விலகி போயிட்டேன். சுத்தமாக ஒரு 10-12 வருஷம் வந்து எந்த இதுவுமே இல்லாமல், அதாவது ஒன்றுமே இல்லை, கடவுள்ன்ற ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் ஒரு உள் உந்துதல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதாவது ஒரு சின்ன கனவுல கூட எல்லாத்துலேயுமே உலகத்துல இருக்க பெஸ்ட்டாக ஒன்று வேணும் எனக்கு. அது கடவுளாக இருந்தாலும் நான் அப்போல்லாம் வந்து கடவுள்னா வந்து நான் என்னோட புரிதல் வந்து கடவுள்னா ஒரு கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கு, அவங்க வந்து கிரேட் இருக்கு,
இவங்க வந்து கீழே, அவங்க வந்து கீழே, இவங்களை விட சக்தி உள்ளவங்க, அப்படியே அதிக சக்தி உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வயசுல ஒரு புரிதல் இருந்தது. அதனால வந்து எனக்கு பெரிய கடவுளோட இருக்கிற கடவுள்லேயே யார் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்களோ, யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நான் கும்பிடணும். அவங்ககிட்டேருந்து எனக்கு அருள் வேணும், உண்மையான இது எனக்கு உண்மையான பட்சியாக நான் இருக்கணும், அவங்ககிட்ட இருக்க எல்லா சூப்பர் பவரும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆசையாக இருந்துட்டு, இது விபரீதமான ஆசையாக இருந்துகிட்டே இருந்தது. அதை நோக்கியும் ஒரு ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்தது. அது என்னவோ தெரியல, அதுவும் நான் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட எல்லா மத நூல்களில் இருக்கிறதையும் மொத்தமாக படிக்க ஆரம்பித்தேன். என்னோட இயல்பு என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து 0 to ஃபுல்லாக வந்து என்னாட்டி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து என்னாட்டி முழுசாக ஏற்றுக்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் இருக்குன்னா எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. ஏன் வராது அப்படின்னா, மேக்ஸ்னா டைரெக்டாக ஒரு நடத்தும் போது ஆசிரியர் என்னன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, 100ல் ஒருத்தர் வேணா அந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த ஃபார்முலா இப்படி தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி என்ன சொல்லிடுவாங்க, இதுக்கு இதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீ போடணும்னு சொல்லிடுவாங்க. எனக்குள்ள தோண்டிட்டு இருக்க ஒரு விஷயம், சரி அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். அந்த ஃபார்முலாவே எனக்கு இதுவாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி மட்டும் நான் அப்ளை பண்ணி மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போலேருந்து தரங்களாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படின்னா, அதை நான் பெருமைக்காக சொல்லலை, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு வந்து ஒரு வாட்டி என்னாட்டி படித்தாலே அதை வந்து என்னாட்டி மொத்த இதையும் வந்து உள்வாங்கிக்க முடிஞ்சுது, இயல்பாகவே என்னாட்டி உள்வாங்கி முடிஞ்சுது. நான் ஆசிரியர் நடத்தும் போது அவங்க 15-20 வருஷம் அதே தான் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு நான் ஒரு வாட்டி படித்த விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு டீப்பாக நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதுக்கு சரி பார்க்குற மட்டும்தான் எனக்கு வேலையாக இருக்கும். அந்த அளவுக்கு என்னாட்டி புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த கணித படம் மட்டும் என்னாட்டி புரிஞ்சிக்க முடியல. அதே போல தான் இந்த ஆன்மீக விஷயமும் அப்படிதான். எனக்கு சரி தேடி ஓடணும், ஏதாவது என்ன சொல்றது, இப்போ நான் ஒரு மதத்துலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா அந்த மதத்தில் இருக்கிற நூல் மட்டும்தான் சிறந்ததாக இருக்குமா அப்படின்ட்டு அதை படித்து முடிச்சுட்டு அடுத்தது ஓடுவேன். அடுத்த ஒரு மத நூல் இருக்க, சொல்லப்போனால் இந்து மதத்தில் இருக்கிற முக்கியமான நூல்கள், கிறிஸ்தவ மதம், அப்புறம் அப்படியே புத்த மதம், அப்புறம் அப்படியே கிரேக்கத்துக்கு போனேன். அப்புறம் ஓஷோ எழுதுகிற நூல்கள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். இப்படி எங்கெங்கே கிடைக்குதோ, யார் சின்னவங்களோ பெரியவங்களோ யாரையுமே வந்து நான் பார்க்கறது கிடையாது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நித்யானந்தா அவர்களோட சொற்பொழிவுகள் எல்லாரோடதையும் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு புரிதல் கிடைச்சிது. அப்போலாம் தேடும்போது எனக்கு ஒரு நல்ல குரு அமையணும், எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சா மட்டும்தான் அதை வந்து நான் முழுசாக வந்து கற்றுக்க முடியும், குரு வழியாக ஞானம் மட்டும் அடைய முடியும் அப்படின்ட்டு அந்த தேடுதல் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே ஓடிட்டு இருந்தது. யாராவது சித்தர்கள் வந்து நம்ம திடீர்னு நம்ம வந்துட மாட்டாங்களா, எங்கேயாவது அவங்கள தேடி போகணும், அவங்க வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற தேடுதல்லாம் வந்து ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற தேடுதல் எல்லாரும் போலையும் நானும் தேடி ஓடிட்டு இருந்தேன். எல்லாத்திலையுமே ஒரு வாட்டி படிக்க ஆரம்பிச்சேன்னா அதில் முடிச்சு அந்த நூலை வந்து எனக்கு திருச்சி வர வரைக்கும் முழுசாக அதை படித்து முடிச்சா மட்டும்தான் எனக்கு திருச்சி வரும். அந்த அளவுக்கு எல்லாமே படித்தேன். ஏதாவது கிடைச்சதா அப்படின்னா எதுவும் கிடைச்ச மாதிரி எதுவுமே தெரியல, ஒன்றுமே இல்லை. ஒரு 33 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆனால் எனக்குள்ள சில மாற்றங்கள் நடந்ததுக்கதை நான் உணரவே இல்லை. அது எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா தேடுதலுமே அப்படியே ஒரு அளவுக்கு நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை, இனிமேல் தேடி ஓடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் என்னதான் தேடி ஓடினாலும் அதுக்கு மேலே வந்து அந்த 10 வார்த்தைகளையும் மாற்றி போட்டு திரும்ப பேசிட்டு இருக்க ஒரு உரையாடலை மட்டுமே அது வந்து வெறும் சொற்றொடரா மட்டுமே அது மாறி போச்சு. சரி போதும், தேடினது போதும் அப்படின்னு நிறுத்திட்டு சரி வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சர்டன் மூமெண்ட்ல தான் வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், இன்னமும் அதே வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். ஆனால் அந்த முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க, அது வந்து மொத்தமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது என்ன சொல்கிறது, எது வந்தாலும் முதல்ல ஏன் எனக்கு நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது,
ஏன் மட்டும் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு முன்னேற்றமே கிடைக்க மாட்டுது, எல்லாருக்கும் நல்லா தானே இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க பூரா நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்ல லைஃப் அமையுது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு வாழ்க்கை. இன்னமும் அதே வாழ்க்கை தான் இருக்கு. ஆனால் இப்போ அந்த மனநிலை இருக்கான்னு கேட்டால் அந்த மனநிலை சுத்தமாக இல்லை. அதை வந்து யாரோ சொல்லி கொடுத்து, யாரோ வந்து ஒரு புத்தகத்துலேருந்து கற்றுக்கிட்டு, இல்லை ஒரு விஷயத்த பண்ணுறதுனால வருது, யாரோ சொல்லி கொடுக்குறனால வருது அப்படின்னா இல்லை. அது இயல்பாகவே மாறிடுச்சு. அது எப்படி எனக்குள்ள மாறிச்சு அப்படின்னு எனக்கும் தெரியல. இது இல்லாமல் இந்த மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் எல்லாமே ட்ரை பண்ணேன். அந்த டைமில் படிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒரு டைமில் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ரியலைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் எனக்கு புரிஞ்சுது. வாழ்க்கைன்றது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருந்தாலும் அது நடக்கிற விஷயங்கள் மாற போறதில்லை. ஆனா வந்து ஒரு ஞானியும் ஒரு சாதாரண மனுஷனும் எங்க வேறுபடுறோம் அப்படின்னா, நடக்கிற விஷயத்துக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்றோம், அதாவது செயல் விடை அளிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க வேறுபடுறாங்க. இப்ப என்னோட வாழ்க்கையில இருந்து என்னோட புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நடக்கிற எல்லாமே வந்து நான் வந்து லைஃப்பை பாக்குறது அப்படிதான். அது வந்து உண்மையான புரிதலா இல்ல தப்பாவும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இங்க வந்து கதாபாத்திரம் கொடுக்கப்படுது. என்னோட புரிதல் லைஃப்பை சிம்பிளா சொல்லணும்னா அப்படின்னா, இங்க நடக்கிற எல்லாமே ஒரு மிகப்பெரிய நாடகம்னு சொல்லலாம். அந்த நாடகத்துல இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் நம்ம ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா கடவுள்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடவுள் தான் வந்து படைப்பாளி, அந்த கடவுள் தான் வந்து கதாபாத்திரம், அந்த கடவுள் தான் ஹீரோ, கடவுள் தான் வில்லன், கடவுள் தான் எல்லாமே. அந்த கடவுள் தான் எல்லா விதமான ரூபத்திலையும் வர்றது அந்த கடவுள் தான். அந்த ஒரு மனித ரூபங்கள் வழியா வந்து அந்த பாத்திரங்களை அது நிறைவு செஞ்சுக்குது. ஒருத்தர் பழி வாங்குறது மூலமா, ஒருத்தர் மன்னிக்கிறது மூலமா, ஒருத்தருக்கு அன்பை கொடுக்கறது மூலமா, ஒருத்தர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அடுத்தவங்களுக்கு அடிமையா இருந்து சேவை செய்யறது மூலமா, இப்படி எல்லா விதமான ஒரு வாழ்க்கையாகவும் அதுவே வாழ்ந்து அதுவே அதை நிறைவு செஞ்சுக்குது. இதுல வந்து நம்ம சொந்த கருத்துக்களா இருக்கிறது, நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொசைட்டிக்காக நம்ம வாழணும்னு நினைச்சு வாழ்ற வாழ்க்கையினால அப்படின்ற ஒரு எண்ணங்களால மட்டும்தான் வந்து நம்ம அதை கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்ம அதை நினைச்சு துன்பப்பட்டுக்கிறோம் ஒழிஞ்சு. மற்றபடி அதை துன்பப்பட்டாலும் துன்பப்படலைனாலும் அது நகர்ற வழியில நகர்ந்துட்டே தான் இருக்கும். அதான் உண்மையான கூற்று. நான் வாழ்க்கை அப்படிதான் பாக்குறேன். ரெண்டாவது, இன்னொரு தேடுதலான இந்த குருவை தேடிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன புரிதல் கிடைச்சது அப்படின்னா, முதல்ல வந்து குருவை தேடுறதை விட்டுட்டு ஒரு நல்ல சீடத்தன்மையோட இருந்தா, சீடத்தன்மை அப்படின்னா என்னன்னா, நடக்கிறது எல்லாத்தையும் அதோட இயல்புல அதுவாகவே முதல்ல ஏத்துக்கிறது. அப்படி ஏத்துக்க ஆரம்பிச்ச பிறகு என் வாழ்க்கையில வர ஒரு நபரும், ஒரு சின்ன ஒரு பறவையும் சரி, ஒரு தூசியும் சரி, ஒரு காய்ந்த இலையும் சரி, எல்லாமே என் குருவா மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. லைஃப்ல வர எல்லாமே வந்து ரெண்டு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. ஒண்ணு எப்படி வாழணும்னு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும், இன்னொன்னு எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறதா இருக்கேன். ஏத்துக்கக்கூடிய அந்த போதனைகளை ஏத்துக்கக்கூடியவனா இருந்துட்டு இருக்கேன். இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. இது மூலியமா சரி, இப்ப எல்லாத்தையும் வந்து நடக்கிறத பூரா ஏத்துக்கிட்டு அது விதி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து ஏத்துக்கிட்டு போகணுமா, அப்படியே போயிடணுமா அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கலாம், தப்பே கிடையாது. இந்த உலகத்துல நல்லா வாழணும், நம்ம ஃபேமிலியை முன்னுக்கு கொண்டு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணும் அப்படின்ற ஆசை வந்து எதுவுமே தப்பு கிடையாது. ஆக்சுவலி ஒரு உண்மையான ஆன்மீகன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் துறவு நிலையில எதுவுமே இல்லாம வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. ஆன்மீகம் சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மனதால எதையுமே வந்து பற்றி கொள்ளாத. நீ புறத்துல எது வேணாலும் வச்சுக்கலாம். புறத்துல உன் வாழ்க்கை முறை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பணக்காரனா இருக்கலாம், இருக்கிறவனா இருக்கலாம், இயல்பு இல்லாதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய அதிகாரியா பொறுப்புல இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே மனதினால எதையுமே பற்றுக்கொள்ளாத அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில துன்பங்கள் வந்து வரவே கூடாதா, இன்பங்கள் மட்டுமே இருக்கணுமா அப்படின்னா பெரிய ஞானிகளுக்கெல்லாம் அப்படி கிடைச்சிருக்குமா அப்படின்னா அது உண்மை கிடையாது.
உண்மையுமே ஒரு சின்ன விஷயத்து மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளை தூக்கி கொண்டு போட்டு முளைக்க வச்சாலும் சரி, இல்லை ஒரு அழுகி போன சுத்தமாக சாப்பிடவே முடியாத ஈம் வைக்கிற ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பழத்தை கொண்டு நீங்கள் முளைக்க போட்டாலும் சரி, அது ரெண்டுமே அது சிதைஞ்சு அது மக்கி அந்த விதை மட்டுமே உள்ளே போயிடுது. அது மட்டும்தான் அழகிய செடியாக மரமாக வளர்ந்து அது அந்த அழகிய பழத்தை தருது. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த இயற்கை நீங்கள் என்னதான் அது முழுசாக அழுகாத நிலையில கொடுத்தாலும் அதை அழுக வச்சு மக்கி அதுக்கப்புறம் தான் அதை மிகப்பெரிய ஒரு நல்ல மரமா நல்ல சுவை தரக்கூடிய ஒரு கனியா மாறக்கூடிய மரத்தை அது அப்படிதான் உருவாக்குது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் மட்டும்தான் நம்மளை அழகாவும் வலிமையாகவும் அதை தாங்கக்கூடிய ஒரு உணர்வு உள்ள ஒரு உடல் உள்ள ஒரு திறமை உள்ள மனுஷனாகவும் மாத்துறது எதுன்னா நமக்கு வர துன்பங்கள் மட்டும்தான். ஸோ இந்த துன்பங்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம வெறுமையாயிடும். வெறுமை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு துன்பம் இல்லாதப்ப நீங்க அனுபவிக்கிறது இன்பம் தானா அப்படின்ற அந்த புரிதலே உங்களுக்கு இல்லாம போயிடும். அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய நோக்கம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருக்குள்ளயும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எனக்கு நான் பல விஷயங்கள் பண்றேன், வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்துக்காக நான் பல விஷயங்கள் பண்ணாலும் எனக்கு எதுல திருப்தி அப்படின்னா இந்த ஆன்மீகத்தோட இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு முழு திருப்தி கிடைக்குது. அதுபோல ஒருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கலையில் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நடனம் இசை இப்படி எந்த விஷயத்துல வேணா, ஒருத்தருக்கு படிக்கிறதுல இருக்கலாம், ஒருத்தருக்கு கதை எழுதுறதுல இருக்கலாம், ஒருத்தருக்கு பாட்டு பாடுறதுல இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் எதுல வேணாலும் இருக்கலாம். அது இதுல தான் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க எதுல உங்களுக்கு இயல்பா அதுல விருப்பம் இருக்கோ அதையே நீங்க வாழ்க்கை அதையே நீங்க கடவுளாகவும் அதையே நீங்க தியானமாகவும் மாற்றிக்கோங்க. அதுதான் உண்மையான விஷயம். கடவுள்ன்றது தனியா ஒரு உருவமோ இல்லை ஏற்படுத்தி வச்ச ஒரு சிலையோ மட்டும் அப்படின்ற ஒரு ஏற்படுத்தி வச்ச புத்தகத்தை ஏற்படுத்தி வச்ச ஒரு உருவகம் மட்டுமா அப்படின்னா இல்லை. அது காலந்தோறும் வாழ்க்கை தோறும் ஒரு விதமான உருவமா நம்ம எதுல நம்ம கவனத்தை சிந்தையை செலுத்துறோமோ எதுல ஒருமுகப்படுத்துறோமோ அதுவாகவே மாறக்கூடிய தன்மையாவே இருக்குது. அதனாலதான் அது எத்தனை காலம் ஆனாலும் அழியாத ஒன்னாவே வந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதனால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறது இப்போ எதுவுமே நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அந்த கண்ணோட்டத்தை மட்டும் மாத்திக்கோங்க. சரி, நான் வருத்தப்பட்டாலும் இதான் நடக்க போகுது, நான் வருத்தப்படலாம் இதான் நடக்க போகுது. முதல்ல அதை ஏத்துக்கங்க, லைஃபை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ண முடியும் நீங்க உங்க பாதையை நோக்கி போயிட்டே இருங்க. உங்களை என்னவா ஷேப் பண்ணணும்னு அது நினைக்குதோ அது உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்துட்டே தான் இருக்கும். நாம என்னதான் நம்ம முயற்சியை எடுத்துட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்க ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டே இருப்போம். அது நமக்கே தெரியாம ஒருவேளை நம்ம தான் நகர்றோம் அப்படின்னு நினைச்சு நகர்ந்துட்டு இருப்போம். இல்லை நம்ம நகரல அப்படின்னு நினைச்சு தெரியாமலும் நகர்ந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி நம்மளை டிசைட் பண்ணி வச்சிருக்கோம் அது மாதிரி நகர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம முயற்சியை கரெக்டா எடுங்க, உங்க நோக்கத்தை மிக சிறந்ததா வைங்க, அதை நோக்கி ஒரு சின்ன அடி மட்டும் எடுத்து வைங்க. நீங்க பெருசா யோசிக்க வேணாம். அதுக்கான கையில காசு இல்லை பணம் இல்லை அதுக்கான உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, கைட் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு எதுவுமே பெருசா யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு முயற்சியை சின்னதா ஆரம்பிங்க. அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் நீங்க எதை தேடிட்டு இருந்தீங்களோ அதை உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அந்த பாதையில நகர்ந்துட்டே இருப்பீங்க. ஒரு நாள் நீங்க அதை அடையவும் செய்வீங்க. இதுக்கு கடவுள் அப்படின்ற கான்செப்ட் வேணுமா அப்படின்னா கடவுளை நம்பலாம், கடவுளை நம்பாம இருக்கலாம். எது நம்பலாலும் நம்பலனாலும் இது இந்த ஒரு வழி பாதை மாதிரி. நீங்க எங்க போறீங்களோ அந்த வழியை நீங்க அடைஞ்சே ஆவீங்க, அதோட இறுதியை நீங்க அடைஞ்சே ஆவீங்க. அதான் உண்மை. ஓகே, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.